கேஜிஎஃப்க்கு எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு மேப்பில் பாரு. 270 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 5 ஹவர்ஸ் ஆகும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. எங்கள் செல்லை ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன், மேப்பை பார்த்துட்டு ஓட்டுங்க. மேப்பா? ஏய் மேப்பெல்லாம் வேணாம்ப்பா, எடு. மேப்பில் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கரெக்டாக காட்டுவான், டைமெல்லாம் கரெக்டாக காட்ட மாட்டான். 5 ஹவர்ஸ் காட்டுவான்பா 270 கிலோமீட்டர்ஸ்க்கு. 5 ஹவர்ஸ் ஆகுமா? 3 ஹவர்ஸில் போயிடுவேன் நான். அதுவும் இந்த வண்டிக்கு வந்துட்டு கேஜிஎஃப் ரோட்டு நல்லாவே தெரியும். முத்து படத்தில் வர்ற குதிரை மாதிரி அது பாட்டு போயிட்டே இருக்கும். 3 ஹவர்ஸில் போயிடும். இப்போ மணி 6 மணி, 9 மணிக்கு நம்ம கேஜிஎஃப்ல இருப்போம். மேப் பார்த்தோம்னு வச்சுக்கோ, மேப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். 11 மணி ஆகிற வீட்டுக்கு போகிறதுக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மேப்பை முதல்ல எடு அது. ஏங்க மணி 9 ஆயிடுச்சுங்க. கேஜிஎஃப் ரீச் ஆகிட்டோங்களா? 9 மணி ஆச்சா? ஆமாங்க. கேஜிஎஃப் கிட்ட வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியல சரியா. எதுக்கும் மேப்பில் பாரு எவ்வளோ தூரம் இருக்குது கேஜிஎஃப்னு. கொஞ்சம் மேப்பில் பாரு. இருங்க பார்க்குறேன். என்ன 370 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க? ஆமாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? ஷார்ட்கட் இருந்துச்சு, இந்த ஷார்ட்கட்ல போனேன். ஒழுங்கா மேப்பை பார்த்து போயிருந்துருக்கலாம். இந்நேரம் கேஜிஎஃப் பக்கத்துல நம்ம ரீச் ஆயிருக்கலாம். இப்ப பாருங்க, நாளைக்கு காலையில 6 மணி தான் ரீச் ஆகும்னு காட்டுது. அதுவும் முட்டுப்பட குதிரைன்னு சொன்னீங்க. குதிரை வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கா? படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி